மா மா இங்க இருக்கேன்டா. மா நாளைக்கு சாயந்தரமே நான் சென்னை கிளம்புறேன். இன்னும் 4 நாள் இருந்துட்டு போலாம்லடா. எதுக்கு இருக்கணும்? இருந்து என்ன செய்ய போறேன்? போனாலாவது எதாவது செய்யலாம்ல. இத போய் பெரியவங்கிட்ட சொல்லுடா. ஏதாவது சொல்லி அவனை அனுப்பி வை. அந்த விநாயக மாமா கூட எல்லாத்தையும் மறந்துட்டு அவனை வர சொன்னாரு. போகாம இருந்தா நல்லா இருக்காது. எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கும் இந்த கோவம்? ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காம அவங்ககிட்ட எடுத்து சொல்லி அனுப்பி வைடா. அது அவங்ககிட்ட நீயே சொல்லாம. சொல்ல மாட்டேன். சின்ன வயசுல இருந்து நானும் பாக்குறேன். எல்லா விஷயத்துக்கும் என்னையே அனுப்புங்க. அவங்ககிட்ட போய் எதுவும் பேசாதீங்க. நீயோ இல்ல அப்பாவோ என்னைக்காவது ஒரு நாள் அவங்ககிட்ட போய் ஏன்டா அப்படி பொறுப்பு இல்லாம இருக்குன்னு மனசுல படுற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் அவன் செட்டில் ஆயிருப்பான். ஆனா அவங்ககிட்ட பேச மாட்டீங்க. ஏன்னா அவங்ககிட்ட பேச தயக்கம், பயம். அதனாலதான் என்ன மாட்டி விடுறீங்க. தினம் தினம் சாகர ஒவ்வொருத்தன் கூடயும் போராட முடியாம அனுப்புவேன். என்னடா என்ன உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற? என் பெரிய பிள்ளை அப்படிதான். அவனால முடியாது. உன்ன மாதிரி அவனால பழக முடியாது. அவனுக்கு கூச்சம். அவனாலே முடியாது, என்னாலே முடியாது. அதனால தான் உன்னை கேட்டேன். பொழுது விடிஞ்சதுலேருந்து நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு ஏதோ பேசுவியே. பெரிய இவன் போராடுறான். போராடாம எல்லாம் ஈஸியா கிடைச்சிருமா? எங்கேயாவது வெளியில போலான்னா முடியல. யார பார்த்தாலும் உங்க பையன் என்ன பண்றான்னு ஒரே கேள்வி. சின்ன பிள்ளைங்களாடா நீங்க? ஏதாவது சொன்னா கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துருது. போராடுறாரு. என்னடா பண்றது? எனக்கு திரும்பி போக பிடிக்கலடா. எப்படி திரும்பி போவேன்? அதான் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். அவங்க வேணா மாறி இருக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியல. மறுபடியும் அதே கூட்டம், அதே ஆளுங்க. நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாதா? நீ அடிக்கடி சொல்லுவியே, அடிச்சா ஆக்கர் அடிக்கணும்னு. அதான்டா கரெக்ட். இப்போ நம்பிக்கை இருக்குடா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நம்ம எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். இருக்கவே மாட்டோம். டேய், நாங்க திரும்ப வரணும்னு நீ ஆசைப்படுறியாடா? ஏன் பேசாம இருக்க? டேய் பதில் சொல்லுடா. எனக்கு முன்னால பிறந்தவன் தானே நீ. என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியாத உனக்கு? லிமிட் இருக்கணும். இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பந்தங்களுக்கு இருக்கணும், பாசத்துக்கு இருக்கணும், பொறுமைக்கு கூட இருக்கணும். லிமிட் இருக்கணுமா? லிமிட். ஏதாவது சொன்னா எனக்கு தெரியாதான்னு கேட்கறது. அப்ப தெரிஞ்சா ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் எது நல்லது எது கெட்டதுன்னு பேசியே பொழுது போக்குறது. அதுக்கு சென்டிமெண்ட்டை வேற துணைக்கு சேர்த்துக்கிறது. ஏதாவது சொன்னா நீ ஃபீல் ஆகுறது இல்ல நான் ஃபீல் ஆகுறது. இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா அப்புறம் சாகரத்து கூட தைரியம் வராதுடா நம்ம ரெண்டு
Everything is fine. You seem qualified, your credentials are good, certification is fine. But there's one thing. Your smile is not real. என்ன சார்? உங்க சிரிப்பு தான் கொஞ்சம் It's a fake smile. இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. No. Don't you think his smile is fake? See, it should come from the heart. ஹார்ட்ல இருந்தா சிரிக்கிறேன் சார். இங்க பாருங்க தம்பி, உங்களுக்கு கீழே 200 பேருக்கு மேல வேலை செய்வாங்க. அத்தனை பேரையும் நீங்க உங்க சிரிப்பால தான் மேனேஜ் பண்ணணும். Not with your words, not with your actions. We want to see that smile. Can you try that again? No. Bhandar, what you said is right. நான் அப்பவே சொல்லல, இவருக்கு அந்த தகுதி கிடையாது. இவரால் அது செய்ய முடியாது. அழுக வந்தா அழணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும். நீங்க கொடுக்குற 1 லட்சம் ரூபாய்க்காக நீங்க சொல்ற மாதிரிலாம் சிரிக்க முடியாது. வேலை அம்மை. அரே பாபா, you should face it. ஃபேஸ் இட்டா வாய முடியா? வாழ்க்கை ஒன்றும் கடையும் அல்ல, கேட்ட பொருள் வாங்கி கொள்ள, முட்களில் வாழக்கூட பழகிக் கொள்ளு. கால நேரம் கணக்கு இல்ல, விதிகளும் விலக்கு இல்ல, வளைந்துமே செல்ல நீயும் வழி வகுத்துக்கோ. யாருக்கும் இங்கே யாரும் இல்ல, ஏற்றி விட ஏனையும் இல்ல. உன்னை நீ உணர்ந்து கொண்டால் உலகம். இப்படி ஒன்று இப்படி ஒன்று பெரியவனே உடனே சின்ன கூட்டிட்டு வா. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம். சின்னவனே, போகும்போது சாமி பிரசாதம் வாங்கிட்டு போனோம், வந்துடாதீங்க. அவன்கிட்டயும் சொல்லு. அருமையான தரிசனம் பாரு. ஜெய் ஸ்ரீராம். அண்ணே, ஏங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நம்ம மாப்பிள்ள. வணக்கங்க. வணக்கம்யா. சீதா கூட வந்திருக்காங்க. பரவாயில்ல, வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், அங்க நீல கலர் துண்டு போட்டிருக்காருல பெரியவர், அவரை போய் அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். ஐயா, உங்களை எம்எல்ஏ வாங்க. வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க, தூக்குங்க. அட வாங்க வாங்க, இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. தூக்குங்க.
சந்தோஷம் தானே? ஜெய் ஸ்ரீராம். சாமி பாதத்தில் வச்சு எடுத்துட்டு வந்த துண்டு கழுத்துல போட்டீங்க ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். உயிரை காப்பாத்து. சீக்கிரமா அனுப்பி வைங்க. தள்ளுப்பா. எவ்வளவு பதட்டப்பட்டாங்கடா ஜனங்க பாவம். 15 நிமிஷத்துல மொத்தமா அல்லோல கல்லோல பட்டுடுச்சு. 2 பேரும் நல்லா பண்ணீங்கடா, நல்லா காப்பாத்துனீங்க. அப்படித்தான் இருக்கணும். அது இருந்தா போதும்டா, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான்.
இந்த கூட்டத்துல தைரியசாலி, பயந்தாங்குழி, பணக்காரன், ஏழை, டாக்டர், பியூர், இப்படி எல்லாரும் இருக்காங்க. எல்லாருடைய வேண்டுதலும் ஒண்ணுதான், தெய்வமே நான் ரொம்ப நல்லவன் என்னை காப்பாத்து, நான் ரொம்ப நல்லவன் என்னை காப்பாத்து. ஆனா இவங்களை பார்த்து நான் கிண்டல்லாம் பண்ணல, அந்த மாதிரி எண்ணமும் எனக்கு இல்லை. மனுஷங்கள்லாம் நல்லவங்க, பிறக்கிறப்ப எல்லாருமே நல்லவங்க தான். ரொம்ப கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்போம். என்ன கொடுத்தேன் நான் உங்களுக்கு? சொத்து, நிலம் ஏதாவது கொடுத்தனா? ரெக்கைய கொடுத்த பழங்கடான்னு. ஒரு சாதாரண மனுஷனா என்னால முடிஞ்சது அதுதான். ஆனா ஒரு அன்பான குடும்பம் என்கிட்ட இருக்கு. இந்த உலகத்துல அதை விட பெருசு என்ன இருக்கு? இதவா, இந்த ஜென்மத்துல இவன் உனக்கு அண்ணன், இந்த ஜென்மத்துல அவன் உனக்கு தம்பி, இந்த ஜென்மத்துல நான் உனக்கு அப்பா. ஜென்மத்தை விடுறா, இவரை பார்க்க அடுத்த தடவை உருவமானே தெரியாது. அதனால தான் பார்க்குற மனுஷங்க கிட்ட புன்சிரிப்போட பழகிக்கிட்டு போனா போதும். அந்த தெய்வத்துக்கிட்ட நமக்காக எதுவுமே வேண்டிக்க தேவையில்லை. அப்படி வேண்டிக்கணும்னு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்காக வேண்டிக்கணும். தெய்வமே, இந்த உலகத்துல நீ படைச்ச ஒவ்வொரு மனுஷனும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அது போதும். சரி, வா, போலாம். அது எதுவாக இருந்தாலும் முகத்தை பார்த்து சொல்லிடுறேன். எனக்கு மனுஷங்கன்னா ரொம்ப பிடிக்கும்டா. அதான் மனசுல பட்டதை அப்படியே பேசிடுறேன். அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருந்தேன்னா எதையும் மனசுல வச்சுக்காதடா. எப்ப பார்த்தாலும் புதுசா ஏதாவது சொல்லு, புதுசா ஏதாவது சொல்லுன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அன்னைக்கு நீ எனக்கு முன்னாடி பிறந்தவன் தானே, உனக்கு தெரியாதான்னு கேட்டல, அப்பதான் எனக்கு எல்லாமே புதுசா தெரிஞ்சுதுடா. எனக்கு நீ யாரா இருக்க? நீ மட்டும்தானே. வயசுல சின்னவன் நீ. அது என்னமோ என் பிரச்சனைகள் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா ஒவ்வொரு டைமும் நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துவேன்னு புரியாம போச்சு. கேட்டா அதை அப்பயே சொல்லிருக்கலாமேடா. ஒரே விஷயம் தான்டா, நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், பெருமையா வாழணும், வாழ வைக்கணும், அவ்வளவுதான். அப்படி ஒரு எண்ணத்தை உங்ககிட்ட பார்க்காதனால உன் மேல எனக்கு கோவம் வந்துட்டே இருந்தது. அதை டைரக்டா உங்கள்கிட்ட சொல்ல முடியாம இன்டைரக்டா என்னென்னமோ சொல்லிட்டேன். சொல்ல முடியாத காரணம் நீ என்னை விட பெரியவங்கிறது இல்லை, நீ ரொம்ப நல்லவன், என்னை விட ரொம்ப நல்லவன். என்னை விட என்னடா, இங்க இருக்க எல்லாரை விட நல்லவன். நீ சொன்னது கரெக்டா, நான் நடிக்கிறேன் தான், ரொம்ப நல்லா நடிக்கிறேன். உன்கிட்ட, ஒரு பொண்ணுகிட்ட, ஏன் எல்லார்கிட்டையும். சும்மாரா, உனக்கு கொஞ்சமாவது தெரியும், எனக்கு அது கூட தெரியாது. வாழ்க்கை என்னன்னு தெரியாம நான் இப்படிதான் இருப்பேன், நான் நானா தான் இருப்பேன்னு எனக்கு நானே ஒரு வழியை வகுத்துக்கிட்டு உன்னை விட அதிகமா நான் தான் நடிச்சிட்டு இருந்திருக்கேன். அப்பா சொன்னது தான் கரெக்ட். இந்த ஜென்மத்தில் தான் நீ எனக்கு அண்ணன்,
இந்த ஜென்மத்துல தான் அவனுக்கு தம்பி. ஏடா இந்த ஜென்மத்தில் மட்டும்தானே? இது கூட கோச்சிக்கிட்டியா? ஏ பொங்கி வரும் காவேரி செவந்து போச்சு, ஆசவப்பெல்லாம் மருதாணி மரமாச்சு. ஏ பொங்கி வரும் காவேரி செவந்து போச்சு, ஆசவப்பெல்லாம் மருதாணி மரமாச்சு. சேனையில் ஜொலிக்கும் நிலவு யாரம்மா, அதுதாம்மா சீதம்மா. நான் எல்லாரும் மாதிரி உன்னை விட்டுட்டு போயிடுவேன் நினைச்சல. எனக்கு முதல்ல இருந்து எல்லாம் தெரியும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டது கூட எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, மாமா கூட தெரியும். எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன். உனக்கு என்ன தெரியும்? என்னமோ எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போகுது, அவ்வளவுதான். நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? எல்லா புருஷங்களும் பொண்டாட்டிக்கு தலைவலி வந்தா அமிர்தாஞ்சன் எடுத்துட்டு வந்து தடவை செல்லம் பட்டுன்னு கொஞ்சுவாங்க. ஆனா அதெல்லாம் உனக்கு தெரியாது. எனக்கு ஜுரமே வந்தா கூட நீ கவலைப்பட வேணாம். என் வாழ்க்கை போற நீ சினிமா கூட கூட்டிட்டு போக வேணாம். சீதா, சீதாவின் நெஞ்சுக்குள் ஸ்ரீராமன் சுவாசம், ஸ்ரீராமன் கண்தானே சீதாவின் தேசம். சீடுக்கு ரோகாம பூவெல்லாம் கொய்து, சீதாவின் கூந்தலில் அலங்காரம் செய்து காத்திருந்தாள் பூமகள் ஏதக்கடி, கோதண்ட ராமன் வருவாதக்கடி. உடனே வந்தான் ஐயா ராமனும் தான், வந்து செய்தான் ஏதோ மாயமுந்தான். உடனே வந்தான் ஐயா ராமனும் தான், வந்து செய்தான் ஏதோ மாயமுந்தான். சீதைக்கு ராமனை சொந்தமாக்கும் நேரம்தான், வானமும் வையமும் வாழ்த்தி போகும் வேளைதான். மூட முடிச்சு போட 3 லோகம் இங்கே மோட்சம் பெற்றதம்மா. இந்த பந்தம் வாழும் 7 ஜென்மம் தாண்டி சொர்க்கம் வேறேதம்மா. சீதம்மா முற்றத்தில் சிறுமல்லி செடி, சிறுமல்லி செடி மேலே கிளி வந்து அமர, அந்த கிளி அவள் காதில் ஏதோ சொல்ல, என் பேச்சை கேட்டாயோ ராமா என்றாளே. ராமா ராமா அப்புறம் அப்புறம் நீதான் சொல்லணும். வேற தொட்டா தடம் பதியும் சொன்ன, கிடைச்சானா? செட் ஆயிடுச்சா? நீயும் தான் சொன்ன, முத்தம் கொடுத்தா 30 நாள் சிவந்திருக்கிற கணத்தோட ஒருத்தி வருவான்னு. வந்தாளா? நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ அழகெல்லாம் இல்லை. நீ மட்டும் பேரழகனா? ஏதோ ஒண்ணு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஏய், அவ யாரு? இந்த வாட்டி நான் தான். வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம். நான் என்னமோ நினைச்சேன். அம்மாடியோ, சாதாரணமான விஷயம் இல்ல. நீங்க ரொம்ப பெரிய என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஏன் வம்சம் வளர 2 பொண்ணு கொடுத்துருக்கீங்க. நீங்க தான் பெரிய மனுஷன். அண்ணே, நம்மளது ஒண்ணு இல்ல, எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம். என்ன முதல்ல பொண்ணை சொல்லுங்க. மாப்பிள்ளை தான் சொல்லணும். என்ன இப்ப சொல்றது? சொல்லு, பரவாயில்ல. நானும் அவளும் வந்திருக்கோம். என்னடா அப்படி சொல்ற? பேரை சொல்றேன். நானும் சீதாவும் வந்திருக்கோம். அவள் நம்ம சொல்லிட்டாரு. நடங்க நடங்க. இருங்கடா, பொண்ணு சொல்லிட்டு தான் போகணும். எங்க மாமா பேரு, எங்க மாமா பேரு, எங்க அத்தை பேரு, அவங்களோட பையன் பேரு, நான் அவரோட மனைவி சீதா, என் புருஷன் கூட வந்திருக்கேன். நீ வாழ வேண்டும். வேற என்னவா? நிறைய இருக்கு, பேசுவோம். சரி, போய் சேர்ந்தது மறக்காம போன் பண்ணு. பணம் வச்சிருக்க? இருக்கு. எங்க வச்சிருக்க போற? இருக்குடா, டேய், டேய், இருக்குடா, நான் சொல்றேன்ல. ஏய், வச்சுக்கோ சரி, வச்சுக்கோ.
ஆ